சிறப்பா நடத்தணும். அதனால நீங்க எல்லாம் விடுங்க. பேருந்து உட்காருங்க. ரெண்டாவது குமாரானை ஒவ்வொரு இடத்துலயும் தீபாவளி முக்கூட்டு தீபாவளினாவும் அன்பர்கள் அங்கங்க தீபாவளி எடுக்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். அப்பா ஒரே சாருங்க, எல்லாருக்கும் வடம் போட்டிருக்கு. ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்காதீங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரி இருந்தா கடைசி மட்டும் வடம் போடுவாங்க. இதெல்லாம் டிராக்டரை போட்டு சாமி எடுத்துருவாங்க. அதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஒத்துழைச்சு சேர்ந்து ஒரே மாதிரி இருங்க. அவங்க சொல்லும் போது எல்லாரும் இருங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பண்ணிக்கலாம். எல்லாரும் எல்லாருக்காக வடம் போட்டிருக்கு. துண்டை காமிப்பாங்க. துண்டை காமிச்ச பிறகு எல்லாரும் தேர்வு இருக்க வேண்டியது. எல்லாரும் ஒரே பக்கமா சேர்ந்து இருக்கணும். ஏன்னா எல்லாம் கேரிங் அந்த ஒண்ணு முன்னாடி இருக்கு. கயிறு ஆளு பக்கம் இருக்கீங்க அப்படின்னா தேர் வேகமா வந்துடும். அதெல்லாம் தேரை பொறுமையா இருங்க. பொறுமையா வாங்க. இப்பயே பாதி வந்துட்டீங்க. அதெல்லாம் பொறுமையா வாங்க. அந்தந்த தெருவாசிகள் ஒவ்வொரு தெரு முக்கிட்டு தீபாவளி உண்டு. தட்டை எப்போதுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்படியே ஒவ்வொரு வீட்டு வாசல் இருக்காது. ஒவ்வொரு தெரு முக்கிட்டு தீபாவளி நடக்கும். அப்படியே அங்கே தட்டை எடுத்து அங்கே வந்துட வேண்டிய எல்லாரும். ஆரூரா ஆரூரா யாகேசா ஆரூரா யாகேசா ஆரூரா யாகேசா ஆரூரா யாகேசா ஆரூரா யாகேசா ஆரூரா 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 வாகீசா வாகீசா ஆரூரா 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 பொறுமையாக இருக்கவும் பக்தர்கள் வேண்டுகோள் பொறுமையாக இருக்கவும் வேண்டுகோள் அன்பான வேண்டுகோள் பொறுமையாக இருக்கவும் ஆரூரா அன்பான வேண்டுகோள் மட்டும் பிடிச்சுக்கோங்க, இருக்காதீங்க. மக்கள் அன்பான வேண்டுகோள். இருக்காதீங்க வேண்டாம். சாதாரண பஸ் ஓட்டுல அசைந்து போகணும்னா மெல்ல இருக்கணும். அவர்களும் வாதிஷா 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 என அந்த பஞ்ச மந்திரத்தை சொல்லி அவரவர்கள் நெஞ்சார மனவுறுதி வேண்டும் என்று உங்களுக்கு எல்லா இந்த வாதிஷோட அன்பான பக்தவர்களே, கடத்தை பொறுமையாக இருக்கவும்
தேர் அசைந்து செல்ல வேண்டும். ஆகவே அன்பான பக்த கோடிகள் அத்தனை பேர்களும் மெதுவாக லெகுவாக மெதுவாக லெகுவாக அன்பான பக்த கோடிகளே, நம்முடைய தேர் அசைந்து செல்வதை அந்த ஊழலை வந்து அர்ச்சனை ஆகவே ஒரு உண்மையுடன் அன்பான பக்த கோடிகளே முன்னாடி சாமிக்கு அர்ச்சனை பண்ண வேண்டும் என்பது